திட்டத்திற்கு அடித்தளமிட்டு அமைச்சராக மிக சிறப்பாக பணியாற்றிய ஐயா அன்பழகன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேலுச்சாமி அவர்களே, சதாசிவம் அவர்களே, நம்முடைய திரு அரசாங்கம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு புகழேந்தி அவர்களே, திரு அரவிந்தன் அவர்களே, திரு ராமன் அவர்களே, நம்முடைய திரு மாதையன் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய தமாகவினுடைய மூத்த தலைவர் திரு ஜெகதீசன் அவர்களே, என்னோடு வருகை புரிந்திருக்கிற மாவட்டத்தினுடைய தலைவர்கள் சேலம் சுசீந்திரகுமார் அவர்களே, திரு ஜெயபிரகாஷ் அவர்களே, பொதுச் செயலாளர்கள் MP.S. குலோத்துங்கன் அவர்களே, நம்முடைய தசரதன் அவர்களே, இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் ஐயா எஸ்டேட் ராஜேஸ்வரன் அவர்களே, பாஜகவினுடைய மாவட்ட தலைவர் திரு சரவணன் அவர்களே, அமமுகவினுடைய திரு DK ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கின்ற அத்துணை கட்சிகளுடைய பொறுப்பாளர்கள், தலைவர்கள், தொண்டர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, தர்மபுரி தொகுதி தமிழகத்தினுடைய ஒரு மிக முக்கியமான தொகுதியாக கருதப்படுகிறது. இங்கே நம்முடைய மூத்த அரசியல்வாதி ஐயா அன்பழகன் அவர்கள் அமைச்சராக இருந்து தர்மபுரியினுடைய வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர். நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த தொகுதியினுடைய பல்வேறு துறை வளர்ச்சிக்கு அன்றே டாக்டர் அன்புமணி அவர்கள் அடித்தளமிட்டதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். நண்பர்களே, மாற்றம் என்பது முன்னேற்றத்தை தமிழகத்திற்கு ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையை கொடுத்த தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய டாக்டர் அன்புமணி அவர்கள் என்பதை தமிழக மக்கள் மறந்துவிடக் கூடாது. அத்தகைய ஒரு நல்ல தலைவர், அறிவார்ந்த தலைவர், மரியாதைக்குரிய தலைவருடைய மனைவி, அவரது இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர், பசுமை தாயத்தினுடைய தலைவர் நம்முடைய சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக உங்களை தேடி நாடி நான் இங்கே வந்திருக்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் என்ற முறை என்றாலும் கூட அரசியல் ரீதியாக டாக்டர் அவருடைய நண்பர், குடும்ப நலன் விரும்பி என்ற ரீதியிலே நான் இங்கே வந்து சகோதரிக்கு பேசுவதை மிகுந்த மரியாதையாக கருதுகிறேன். நண்பர்களே, நம்முடைய டாக்டர் அன்புமணி அவர்கள் சிறந்த மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக செயல்பட்டு இந்தியாவிற்கு நல்வழி காட்டியவர். ஆம்புலன்ஸ் 108 என்றால் உயிர் காக்கும் கதாநாயகன் நம்முடைய டாக்டர் அன்புமணி. போதையில்லா தமிழகம் வேண்டும், மது ஒழிப்பு அவசியம். இதனை செயல்படுத்த உறுதியோடு செயல்பவர்தான் டாக்டர்
அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர். நண்பர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை படித்து பார்த்தால் தமிழக மக்களுடைய நாடி நரம்புகளை உணர்ந்த தலைவர் நம்முடைய டாக்டர் அன்புமணி என்பதை நம்மால் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்ள முடியும். பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பு, தரமான கல்வி, கண்ணியமான வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் சமூக நீதி, அனைவருக்கும் வளர்ச்சி என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையிலே பல்வேறு துறைகளை எப்படி தமிழகத்திலே முன்னேற்றுவது என்பதற்கான மிக சிறப்பான ஒரு திட்டங்களை கொடுத்த தேர்தல் அறிக்கை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அறிக்கை என்று நான் இங்கே மகிழ்ச்சியோடு குறிப்பிட விரும்புகிறேன். நண்பர்களே, சகோதரி சௌமியா அன்புமணி அவர்கள் ஒரு சமூக போராளி, குறிப்பாக பெண்ணுரிமை போராளி என்று கூறலாம். பசுமையை பாதுகாக்கக்கூடிய தலைவராக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாற்றம், முன்னேற்றம் என்று கூறுகிறோம். அந்த முன்னேற்றத்தை தவறவிட்ட மக்கள் நாடாளுமன்ற தொகுதியினுடைய தர்மபுரி மக்கள் என்று நான் வருத்தப்படுகிறேன். சென்ற பாராளுமன்ற தேர்தலில் சொற்ப வாக்கு வித்தியாசத்திலே ஒரு வளர்ச்சியான தர்மபுரியை உண்டாக்க நீங்கள் தவறிவிட்டீர்கள் என்பதை மீண்டும் வேதனையோடு கூறுகிறேன். தயவு கூர்ந்து வாக்காளர் பெருமக்களே, இந்த முறை அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீர்கள். உங்களில் ஒருவராக, உங்கள் வீட்டு பெண்ணாக இங்கே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த முறை அவர்களுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்வது கூட்டணியின் கடமை மட்டுமல்ல, வாக்காளருடைய கடமையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட்டு கூற விரும்புகிறேன். நண்பர்களே, நம்முடைய டாக்டர் அன்புமணி அவர்களுடைய சரியான பாதையிலே தடம் புரளாமல் செல்லக்கூடியவர் சௌமியா அன்புமணி அவர்கள். டாக்டர் பட்டம் பெற்ற முதுநிலை பட்டதாரி, படித்த பெண்மணி, அறிவார்ந்த முடிவுகளை எடுப்பதிலே வல்லவர். தர்மபுரி சட்டமன்றத்திற்கு மாம்பழ சின்னத்திலே போட்டியிடுகிறார். தர்மபுரி முழு வளர்ச்சி பெற வேண்டும். பசுமை நிறைந்த பகுதியாக தர்மபுரி மாற வேண்டும். நீர் பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மனித வாழ்வின் வாழ்வாதாரங்களை காப்பாற்றி அவர்கள் இந்த தொகுதியை ஒரு முன்னேற்ற தொகுதியாக மாற்றுவார் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. தேசிய பாரம்பரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர் அம்மா அவர்கள். அரசியல் அனுபவமும் சமூக பார்வையும் கொண்டவர். கல்வி அறிவும் சேர்ந்த தலைவராக அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். பசுமை தாயகம் என்னும் உயிர்காக்கும் அமைப்பின் முழு நேர தலைவர். நீர் மேலாண்மையை அனுபவம் நிறைந்தவராக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக தன்னுடைய தொகுதி தர்மபுரியினுடைய குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணுவதற்கு ஆற்றல் பெற்ற வேட்பாளர் நம்முடைய வெற்றி வேட்பாளர் என்பதை மறந்துவிடக் கூடாது. நண்பர்களே, தர்மபுரி மாவட்டம் தன்னுடைய மகளிருடைய உரிமைக்காக குரல் எழுப்பி மகளிருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வேட்பாளர். இந்த மாவட்ட மக்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு கோரிக்கையான மொரப்பூர் தர்மபுரி ரயில் திட்டம் இவர்கள் காலத்திலே நிறைவேற்றப்படும். டெல்லி அரசு நிறைவேற்றுவதற்கு எங்களை போன்றவர்கள் அவர்களோடு துணை நிற்போம் என்று உறுதியாக என்னால் குறிப்பிட முடியும். நண்பர்களே, தண்ணீர் தான் வருங்காலம், அதுதான் வளர்ச்சி என்ற அடிப்படையிலே காவிரி நீர் கொண்டு வந்து ஏற்காடு குடிநீர் பாசனத்திற்கு முக்கிய திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான உயர்ந்த பணியை சிறந்த முறையில செய்யக்கூடியவர். வறட்சியான மாவட்டமான தர்மபுரிக்கு
ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் கொண்டு வந்து அதனுடைய முழு பயனை மக்களுக்கு கொடுப்பார்கள். மரம் நடுதல், நீர் பாதுகாப்பு, ஏரி சீரமைப்பு, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், இது இவர்களது தொடர்பணி. இதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க வேண்டாம். விவசாயிகளின் வேளாண் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க உங்களில் ஒருவராக இருந்து செயல்படுவார். சிப்காட் எனப்படும் தொழில் ஆலைகளை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை ஏற்படுத்த அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார். புதிய தலைவர்களுக்கு புதிய திட்டங்களுக்கான மாற்றாக சகோதரி திருமதி சௌமியா அன்புமணி செயல்படுவார் என்பதை வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, தர்மபுரி போன்ற தொகுதிக்கு தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கும் தலைவர், நல்ல தலைவர் என்றால் அந்த தலைவர் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் அம்மா சௌமியா அவர்களால் தான் இருக்க முடியும். பசுமை, விவசாயம், வேலை வாய்ப்பு என 3 குறிக்கோளுடன் தர்மபுரி சட்டமன்றத்திலே மாம்பல்ல சின்னத்திலே வெற்றி வேட்பாளராக அவர்கள் நிற்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய கனவை நீங்கள் நனவாக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மரியாதைக்குரிய வாக்காளர் பெருமக்களே, சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான காலகட்டத்திலே வந்திருக்கிறது. மக்கள் விரோத திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது அவசியம், அவசரம், கட்டாயமாக இருக்கிறது. ஏன் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், எதற்காக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற கேள்வி எழுந்தால் தயவு கூர்ந்து திமுக நண்பர்களோ கூட்டணி நண்பர்களோ வாக்கு கேட்க உங்களிடம் வந்தால் தைரியமாக அவர்களிடம் கேளுங்கள். 100 ரூபாய் சிலிண்டர் மானியம் எங்கே? முதியோர் உதவித்தொகை எங்கே? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்தீர்களா? டீசல் விலை ரூபாய் 3 குறைப்பு எப்போது? நெல் கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலையை ஏற்படுத்தினீர்களா? மாதம் ஒரு முறை மின் கணக்கீடு என்னானது? அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை என்னானது? ஆசிரியர்களுக்கு சம வேலை சம ஊதியம் என்னானது என்ற அடுக்கடுக்காக அவர்கள் மீது கேள்வி கணையை வைக்க வேண்டியது வாக்காளர்களுடைய உரிமை. அந்த கடமையை நீங்கள் திமுக கூட்டணியை எதிர்த்து தைரியமாக கேட்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கொடுத்த வாக்குறுதியை தான் நிறைவேற்றவில்லை. அதே நேரத்தில் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உங்கள் மீது சுமையை ஏற்றினார்களே, பொருளாதார சுமையை, அந்த குற்றத்தை வாக்காளர்கள் மன்னிக்கவே கூடாது. பால் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, தண்ணீர் வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, சில மாநகராட்சியிலே குப்பைக்கு கூட வரி போட்ட அரசு இந்த திமுக அரசு என்பதை தயவு கூர்ந்து மறந்து விடாதீர்கள். அதே நேரத்தில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய அரசாக மக்கள் மனதிலே பசுமரத்தாணி போல பதிந்திருக்கின்ற அரசு அதிமுக அரசு என்பதை மறந்துவிடக் கூடாது. அது புரட்சி தலைவர் ஆட்சியாக இருக்கட்டும், புரட்சி தலைவி ஆட்சியாக இருக்கட்டும், கொடுத்த அத்துணை வாக்குறுதிகளையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள். தடம் புரளாமல் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அந்த திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு கொடுத்ததை நான் நன்றியோடு நினைவு கூற விரும்புகிறேன். ஐயா எடப்பாடியார் அவர்கள் தமிழக மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலேயே ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு தேவையான அத்துணை திட்டங்களையும் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே கூறியிருக்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உதவியாக ரூபாய் 10,000 உங்களுடைய வங்கி கணக்கிலே நேரடியாக வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும்.
8000 கூப்பனை கொடுத்து ஏமாத்துற வேலை கிடையாது. உங்களுடைய வங்கி கணக்கிலே நேராக வந்து செல்லக்கூடிய பணம் ரூபாய் 10,000 என்பதை மறந்துவிடக் கூடாது. குலவிளக்கு திட்டத்தின் அடிப்படையிலே அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ரூபாய் 2000. வாழ்வாதார உதவியாக ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள். ஆண்களுக்கும் மகளிருக்கும் மரியாதைக்குரிய கட்டணமில்லா பேருந்து. திமுகவை போல நாங்கள் அதனை ஒருபோதும் தவறாக நினைத்தது கிடையாது. ஏட்டிக்கு போட்டி பேசியது கிடையாது. தரமான பொங்கல் பரிசுடன் ரூபாய் 1000. அம்மா இல்ல திட்டத்தின் அடிப்படையிலே வீடுகள். மாணவர்களுக்கு கல்வி கடன். மீண்டும் தாலிக்கு தங்க திட்டம். இப்படி ஐயா எடப்பாடியாருடைய ஆட்சியிலே கொடுத்த வாக்குறுதியை 100% நிறைவேற்றுவார்கள். இன்றைக்கு ஏழை எளிய மகளிர் இருக்கிறீர்கள். 100 நாள் திட்டம், 125 நாள் திட்டம் அடுத்த மாதத்திலிருந்து 150 நாட்களாக மாறப்போகிறது. அதற்கு அடித்தளம் மத்திய அரசும் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான அரசும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இங்கே மகளிரை பார்க்கிறேன், பெருமையாக இருக்கிறது. மகளிர் முன்னேற்றம் நாட்டினுடைய முன்னேற்றம். தொட்டிலை ஆட்டும் கை தொல்லுலகை ஆளும் கை என்று கூறுவோம். புரட்சி தலைவி காலத்திலே இந்தியாவில் உள்ள அத்துறை மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது தமிழகத்திலேதான் பெண்களுக்கு அதிக திட்டம் கொடுத்தார்கள். அதை தொடர்ந்த பெருமை ஐயா எடப்பாடியார் அவர்களை சாரும் என்பதை மறந்துவிடக் கூடாது. சில நேரங்களிலே திமுக கூட்டணி நண்பர்களை பார்க்கும்போது, மகளிரை பார்க்கும்போது நீங்கள் தலைகுனிந்து நடக்க வேண்டும் என்று நான் கூற விரும்புகிறேன். காரணம், இந்தியாவிலே ஒரு மாநிலத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்றால் அது தமிழகமாகத்தான் இருக்க முடியும். கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், டாஸ்மாக் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது, சிறந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் முதல்வர் சொல்லும் திராவிட மாடல் என்றால் அதை மகளிர் கையால் உங்கள் ஓட்டால் திமுகவை தூக்கி எறிய வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மகளிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் அது அதிமுக கூட்டணியாகத்தான் இருக்க முடியும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. நண்பர்களே, இறுதியாக நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். வரும் காலம் தமிழகத்திற்கு நல்ல காலம், நம்முடைய கூட்டணிக்கு வசந்த காலமாக இருக்க வேண்டும். அத்தகைய நல்ல நிலை தமிழகத்திலே ஏற்பட வேண்டும் என்றால் மத்திய மாநில அரசாங்கங்களுடைய நல்ல இணக்கம் தேவை. அப்படி என்றால் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களது தலைமையிலே மத்தியிலே நல்லரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிற அரசு வரும் வருடங்களிலே இந்தியாவை வல்லரசாக மாற்றும் என்பதிலே மாற்று கருத்தே இருக்க முடியாது. கோவிடுக்கு பிறகு 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவுடைய நிலை என்னாகுமோ? வளர்ந்த நாடுகள் எல்லாம் நம்மை பார்த்து கேலி செய்தது. நம்முடைய பொருளாதாரம் சுருங்கிவிடும், நாடு உடைந்து விடும் என்று நினைத்தார்கள். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது ராஜதந்திரத்தினால் இன்றைக்கு பொருளாதாரத்திலே நாம் உயர்ந்து சிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா நம்முடைய அண்டை நாடுகளுக்கு கூட உதவி செய்யக்கூடிய நிலையிலே பலமாக இருக்கிறோம். இன்றைக்கு பத்திரிகை தொலைக்காட்சியை பார்த்தால் பல நாடுகளுக்கிடையே போர். இருப்பினும் இந்தியா பாதுகாப்பான நாடாக இருக்கின்றது என்றால் பாரத பிரதமருடைய ஆளுமை திறந்தான் அதற்கு காரணம். எனவே நண்பர்களே, வளமான தமிழகம், வலிமையான பாரதம். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய வாசகம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய வாசகம்
வளமான தமிழகம், வலிமையான பாரதம். வலிமையான பாரதத்தை நாம் பிரதமர் மோடி தலைமையிலே மிக சிறப்பான முறையிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்தியா வளர்கிறது, சிறக்கிறது, மிளிர்கிறது, உயர்கிறது. வளமான தமிழகம் தேவை. இன்றைக்கு மக்கள் விரோத திமுக ஆட்சியின் கீழ் தமிழகத்திலே அனைத்து துறைகளும் குன்றி போயிருக்கிறது. இது மாற வேண்டும். நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் கூறுவது போல மாற்றம்தான் முன்னேற்றம். அந்த முன்னேற்றம் வேண்டுமென்றால் மத்தியிலே மோடி தலைமையிலான அரசு, மாநிலத்தில் ஐயா எடப்பாடியார் தலைமையிலான நல்ல அரசு, ஒத்த கருத்துடைய இரு அரசுகளும் ஒன்று சேர்ந்தால் தமிழகம் இந்தியாவினுடைய முதல் மாநிலமாக வளரும், சிறக்கும், உயரும். தமிழகத்தை இந்தியாவுடைய முதல் மாநிலமாக மாற்றுவதற்கான தேர்தல் இந்த தேர்தல். ஐயா எடப்பாடியார் தலைமையிலான அரசு இங்கே பதவியேற்றவுடன் அவர்கள் ஒரு உறுதியை கொடுத்திருக்கிறார்கள். 3 மாதத்திலே போதைப் பொருட்களுக்கு தமிழகத்திலே முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று உறுதியாக கூறியிருக்கிறார்கள். அதுதான் பெண்கள் பாதுகாப்பிற்கு அடித்தளம் என்று மகளிர் மறந்துவிடக் கூடாது என்று நான் அன்போடு கேட்டுக்கொண்டு, விவசாயிகள், தொழிலாளர்கள், வியாபாரிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், முதியோர்கள், மகளிர், மாணவர்கள், இளைஞர்கள், ஏழை எளியோர், நடுத்தர வர்க்கம், வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்கள், சிறு குறு தொழில் செய்வோர், SC ST பிரிவை சேர்ந்தவர்கள், நம்முடைய மைனாரிட்டி பிரிவை சேர்ந்தவர்கள், அத்துணை பேருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு தனித்தனியாக மத்திய மாநில அரசுகள் திட்டங்கள் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் உயர்த்தும் உயர்த்தும். அதற்கு அடித்தளமாக தமிழகத்தினுடைய மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நம்முடைய மதிப்பிற்குரிய டாக்டர் அன்புமணி அவர்களது அன்பு மனைவி அவர்கள் இங்கே போட்டியிடுகிறார்கள். அவருடைய வெற்றி இந்த தொகுதியின் வெற்றி மட்டுமல்ல, ஐயா அன்பழகன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களோடு இணைந்து இந்த மாவட்டத்தினுடைய வளர்ச்சி வெற்றி 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 என்று கூறி சகோதரி சௌமியா அன்புமணி அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் மாம்பலம் மாம்பலம் மாம்பல சின்னத்திலே வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன நம்முடைய மிக முக்கியமான மரியாதைக்குரிய இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு பல்வேறு நிலைகளிலே தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். பிஜேபியினுடைய திரு சரவணன், அமமுகவுடைய DK ராஜேந்திரன் மற்றும் யார் யார் பேர் விடுபட்டிருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்து, பாராட்டு, நன்றி. நம்முடைய ஐயா அன்பழகன் அவர்கள் அறிமுகம் தேவை கிடையாது. பாலக்கோடு தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர், இரட்டை இலை சின்னத்திலே நிற்கிறார். தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர்களில் ஒருவர், அடக்கமானவர், ஆடம்பரம் என்ன என்று தெரியாதவர், பண்பாளர், நல்லவர், தன்னுடைய தொகுதி மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிற மிகுந்த மரியாதைக்குரிய தலைவர் நம்முடைய ஐயா அன்பழகன் அவர்கள். வாக்களித்து பெறக்கூடிய வெற்றி என்பது இந்த மாவட்டத்திற்கான வளர்ச்சி, அவர் தொகுதிக்கான வளர்ச்சி மட்டுமல்ல, மேலும் தான் சார்ந்திருக்க போகின்ற வருங்கால உயர்ந்த துறையிலிருந்து தமிழகத்திற்கு
மிக சிறப்பாக பணியாற்றி கூடிய ஒரு நல்ல தலைவரை மீண்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அன்போடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி தலைவர்கள் சார்பிலே கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஒரு நிமிஷம். இந்தப்பா அதனால